உங்க அப்பாவுக்கு வெங்கல சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? மக்களோட பணத்துல யாருக்கு புகழ் பாட பாக்குறீங்க? சார் இவரை பார்த்துருக்கீங்க? அது அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நம்ம காட்டியும் கொடுக்கிறோம் கூட்டியும் கொடுக்கிறோம். மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போம். சார் இந்த அக்யூஸ்ட் எங்காவது பாத்தீங்களா சார்? ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஏதோ பேசுறியா? நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு காங்கிரஸை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு தாவேக தொடர்ச்சியாக முயற்சி செய்து வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகி இருக்கிறது. இதுதான் ஒப்பந்தம். மனநிறைவோடு இருக்கும். எப்படி அம்மா மறக்க முடியும்? எப்படி அம்மா மறக்க முடியும்? அவர் எப்போ வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வர்றாரு. அவரும் வராரா? கரையும் வார்த்தை கரையுமா? எப்படி அம்மா டிசம்பருக்குள்ள ஜனவரிக்குள்ள கூட்டணி கட்சிக்கு வருவாங்கன்னு நீங்க சொன்னீங்க. கூட்டணி இன்னும் ஃபைனல் ஆகல, ரொம்ப சீக்கிரம் முடிவு பண்ணாரு. காத்திருந்து பழகியவன் ஜனவரி எண்டு முடிஞ்சிருச்சு, அதனால நான் வெயிட் பண்ணது மாறுனே. டேய், அவன் வரல இவன் வரல எவன் வரலாலும் நான் வரல. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆண்ட இயக்கம் மேடம். இன்னைக்கு அதை ஒழிச்சிட்டு இலங்கை பிரச்சனையில விடுதலை புலிகள் விவகாரத்துல தாவேகா நிலைப்பாடு என்ன? இல்ல நான் கேக்குறேன், கூச்சமா இல்ல? காங்கிரஸ் கட்சி போருக்கு உதவிதா இல்லையா? அப்போ திமுக நிலைப்பாடு என்ன? திமுக நிலைப்பாடு என்ன? அதுதானே சார் நீங்க விமர்சிக்கிறீங்க. ஒரு கேள்வி படுபாவி அதை நீங்க விமர்சிச்சுட்டு திருப்பி நீங்களும் போய் காங்கிரஸோட கூட்டணி வைக்க நீங்க மன்னராட்சின்னு சொல்றீங்க. நீங்க மன்னராட்சின்னு சொல்றீங்க, வாரிசு அரசியல்னு சொல்றீங்க. அதுல காங்கிரஸோட உங்களுக்கு ஒத்து போகாது. நிலைமையை சொல்ல முடியாது, நிலவுக்கு தற்கொலை கிடையாது. எப்படி அம்மா காங்கிரஸ் எப்படி வாரிசு அரசியல் ஆகும்? காங்கிரஸ் எப்படி வாரிசு அரசியல் ஆகும்? நீங்க சொல்லி சார் எப்படி கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, காங்கிரஸ், ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி. துரைமுருகன் தலைவர் ஆக முடியுமா? கார்கே தலைவர் ஆக முடியும். அப்ப இது மன்னராட்சி அது மன்னராட்சியா? இது குடும்ப ஆட்சி அது குடும்ப ஆட்சியா? திமுக 3வது தலைமுறை சார், அவங்க 5வது 6வது தலைமுறையில போயிட்டு இருக்காங்க சார். ராகுல் காந்தி நிலை என்ன? காங்கிரஸோட தலைவர் யார்? ராகுல் காந்தி ஒப்புதல் இல்லாம உங்களோட கூட்டணி பேசுறாங்க. ராகுல் காந்தி ஒப்புதலோட தான் நடக்குது. அப்ப ராகுல் காந்தி இம்பார்ட்டன்டா இல்லையா எனக்கு கட்சியில? கார்கே ஒப்புதலோட நீங்க சொல்லலையே. உண்மை வந்து பேசுமா, உண்மை நானம்மா. கொள்கை ரீதியாக காங்கிரஸோட எதுல எல்லாம் ஒத்து போறீங்க? நீங்க இப்ப காங்கிரஸ் வாரிசு அரசியல் இல்லன்ட்டீங்க. அது அந்த ஷாக்ல இருந்தே இங்க நிறைய பேர் என்ன வெளியே காங்கிரஸ் திமுகவையும் காங்கிரஸையும் திரும்ப திரும்ப வர சொல்லாதீங்க. என்ன கிறுக்கா இல்ல கிறுக்கு கிடையாது மேடம். எப்படி வாரிசு அரசியல் கிடையாது. இதே துலவே ஏத்துக்க மாட்டாங்க சார். மகாசனங்களே,
இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சார் வயிற்றுக்காகத்தான். வந்து 2014க்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் அதை போய் விஜய் ஆதரிச்சாரா இல்லையா? குடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா களத்துல வந்து காங்கிரஸ் ஆட்சியில ஊழல் காங்கிரஸ் ஆட்சியில ஊழல் நடந்திருக்கு. காங்கிரஸ் ஆட்சி ஊழல் நடந்தா அப்புறம் எப்படி கூட்டணி பேசுவீங்க? வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவோட போடு முடிவு செய்யறாங்க. தாவேகா வரணும்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸ் அவங்க நினைக்கட்டும் சார். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? தூய சக்தியாச்சு. எத்தனையோ ராசா அத சொல்லி புட்டாரிடுமோ ராசா. தன்னை பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸ் திமுக சீட்டு கேக்குது அப்படிங்கிற அடிப்படை அரசியலே தெரியாம விர்ச்சுவல் வாரியல் விளக்கமா இருக்கு இல்லையா, இது பூரா காங்கிரஸுக்கு முட்டு கொடுத்து வந்திருக்காங்க. இனத்தை கொன்றொழித்த கொடும் கட்சி காங்கிரஸ் கட்சி. செத்து போன காங்கிரஸ் கட்சி கிட்ட கூட்டணி பிச்சை எடுத்தது அசிங்கமான விஷயம். அத அவர் ரிஜெக்ட் பண்ணது அதை விட அசிங்கமான விஷயம். அவங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லையா? முடியும் இதயம் குமுறுதே. ஏற்கனவே சொன்னதுதான், ஜனவரி இறுதியில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். இதை வந்து என்னால உறுதியாக சொல்ல முடியும். வாழ்க்கை எதுவென்று புரியவில்லை, வாய்விட்டு அழவும் வசதி இல்லை. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வந்து இந்த மாத இறுதிக்குள் தாவேகா பக்கம் வந்துருவாங்க. அதுதான் எனக்கு கிடைத்த தகவல். ரொம்ப ஒரு ரிலையபிள் சோர்ஸ். போட பிடிச்சுக்கிட்டு ஒரு வயசு எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதே எங்கள் அன்பு. நாங்கள் தனித்து நிக்கிறோம், நீங்கள் தனியா நிக்கிறீங்க. நீ பிறந்ததுல இருந்து எப்படிதானா? அப்படி என்னடா சொல்லிட்டே? எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன்டா. சூசைட் பண்ணி போறீங்களா பாஸ்? நெல்லு அதையும் பார்த்துட்டு போ. அவர்தாங்க சொன்னாரு. எல்லாரும் கேக்குறாங்க பக்கா மாசம் அண்ணன் கூட கேட்டாரு பாருங்க. அதாவது பதில் சொல்ல விட்டா இதுல இறங்கிட்டான்னு நிறுத்தவே முடியாது. மறக்க முடியும் இதயம் குமுறுதே. ஆட்சி கொடுக்க போறோம் தானே நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணிலா பாடுபட்டீங்களா? எதுக்காக அணிலா எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம். ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும் போதுங்க களத்துல இறங்கி நீட்டு பிளாஸ்டிக் எடுத்தாங்களா? ஆட்சி அதிகாரம் என்ன பண்ணோம்? இந்த 2000 ரூபாய் கட்டுப்படுத்தணும். ஏன் விக்கிறீங்கன்னு சொல்லி படம் 15 கோடி. எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம். 15 கோடி கொடுக்கப்பட்டது. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குமதி பண்ணது. ரோல்ஸ் ராய்ஸ் அமைச்சரா இருந்து மக்கள் வரி மறக்க முடியும் இதயம் குமுறுதே.